கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை கடக்க பண்ணி இந்த 9ஆம் மாதத்திலும் தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணி பரலோக ஆசீர்வாதத்தையும் பரலோக தரிசனத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு நிறைவாய் கொடுத்து நடத்தும்படியாக அதற்கு தடையாய் இருக்கிற சத்துரு கொண்டு வருகிற எல்லா காரியத்திலையும் நாம் ஜெயம் எடுக்கும்படியாக நம்மளுக்கு முன்பாக இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளையும் வான மண்டலத்தில் கிரியச்சேர பொல்லாங்கனையும் வலுசற்பத்தின் கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு இம்மைக்குரிய எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியாகும்படியாக இந்த நாளில் வேதத்தின்படி ஒரு வசனத்தை தியானித்து நாம் செபித்து ஜெயமெடுக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்து நடத்தட்டும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும்படியாக, நம் குடும்பங்களிலே கர்த்தருடைய மகிமை மூடும்படியாக, ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை நிறைவாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எழும்ப வேண்டும். நாம் எழும்பி அவருடைய சமூகத்திலே ஆபிரகாமை பார்ப்போமானால், ஒரே பேரான ஈசாக்கை பலி கொடுக்க கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அதிகாலையில் இருட்டோடே எழுந்திருக்கிறார். இன்று ஒரு அற்புதம் நடக்க போது, ஒரு அதிசயம் செய்ய போகிறாரு. கர்த்தர் ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் தர போகிறாருன்னா நம்ம இருட்டோடு எழும்புவோம். ஆனால் ஆபிரகாமை பாருங்க, தம் மகனை பலி செலுத்த கர்த்தர் கேட்கும் போது அதிகாலையில் இருட்டோடு எழும்பினாராம். இன்றைய நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து நம் பிள்ளைகளை பலி செலுத்த கொண்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம செய்வோமா? கேட்க மாட்டாங்க கர்த்தர். ஏன்னா நம்ம செய்ய மாட்டோம்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் இந்த நாளில் பலி செலுத்தும்படியாக குழந்தைகளையோ பிள்ளைகளையோ கேட்கல. ஏன்னா ஆண்டவரே பலியாயிட்டார், நம்மளுக்காக பலி செலுத்திட்டார், அவரே அவருடைய ஜீவனை கொடுத்துட்டார். ஆனால் இந்த நாளில் நாம் நித்திய ஜீவனை பெற்று அவரோடு நித்திய காலமாக வாழும்படியாக அதற்கு தடையாய் இருக்கிற காரியத்தை தான் கர்த்தர் பலி செலுத்தும்படியாக அவருக்கு பிரியமில்லாமல் இந்த மாதத்தில் நாம் எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த நாளில் உங்கள் சித்தத்தை நான் செய்யணும், இந்த நாளில் உங்கள் வசனத்தின்படி நான் வாழணும், இந்த நாள் முழுவதும் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆவியினாலே பிழைத்தால் நாம் மாமிச கிரியைகள் எல்லாம் அழிக்க முடியும். மாம்சத்தினால் பிழைப்போனால் நம்மளுடைய எல்லா காரியங்களும், நம்மளுடைய ஜீவனை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவனை இழந்து கொண்டே தான் இருப்போம். கர்த்தர் அதனால் நம்மளுக்கு கிருபை தந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் இந்த மாதம் உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்திலே குடும்பமாக எழும்பி ஆபிரகாமை போல இருட்டோட தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறோமா? அதிகாலையில் ஜெபிக்கிறீங்களா? அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் ஒரு முடிவெடுப்போம். குடும்பமாக தனிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காலையில் இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தை நான் முதலாவது தேடி அவருடைய ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராகன்னு கேட்கும்போது கர்த்தர் அதே போல் ஒவ்வொரு நாளும் இந்த செப்டம்பர் மாதம் 30 நாளில் நீங்கள் அதிகாலையில் இருட்டோட தேவ சமூகத்தில் எழுந்து ஜெபம் பண்ணி ஆபிரகாமை போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பலி செலுத்தும் போது அந்த ஆடு கண்ணுக்கு வந்தது. ஆடை கண்ணுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார், காமித்தார். இந்த நாளில் நாம் பலி செலுத்துவோம். நம்மளுக்கு முன்பாக பலியாக வேண்டிய அந்த ஆட்டை கர்த்தர் நம்மளுக்கு காண்பிப்பாராக. தூசியை உதறிவிட்டு எழும்ப கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக, எந்த காரியத்திலையும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை மாத்திரம் நாம் செய்யாதபடிக்கு கவனமாக இருக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் செபிப்போம். கர்த்தர் பெரியவர், அப்படியே செய்வாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த 1ஆம் தேதியில் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் எழும்ப வேண்டிய எல்லா காரியத்திலையும் எழும்பி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பமாக கிருபை தந்து நடத்துங்க. ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் செபித்து ஜெயமெடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து நடத்துங்க. உங்கள் அற்புத அடையாளங்களை என் தேவன் ஆண்டவரே நிறைவாய் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யுங்க.
எழும்ப வேண்டிய எல்லா காரியத்திலும் இந்த நாளிலே ஒரு அற்புதம் உண்டாகட்டும், அதிசயம் உண்டாகட்டும். இதுவரைக்கும் தடையாய் இருந்த எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க மாம்ச கிரியைகள் முற்றிலுமாய் நிர்மூலமாக கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆவிக்குரிய காரியத்தை அப்பா இன்னும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய வழியில் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆலயத்திலையும் ஆண்டவரே அப்பா உங்கள் மகிமை இன்னும் அதிகமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்திலே கொடுக்குறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே இந்த மாதம் அவருடைய மகிமையினால் நம்மை மூடி நடத்த, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை வைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. God bless you. ஆமென்.